விநாயகர் சதுர்த்தினாலே எல்லார் வீட்லேயும் பூஜை, கொழுக்கட்டை, இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளோ பெரிய திருவிழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோன்னு யாருக்காச்சும் தெரியுமா? சரி வாங்க, இப்போ நான் உங்ககிட்ட அதை கதையும் காரணத்தையும் சொல்கிறேன். விநாயகர் எல்லா துவக்கங்களுக்கும் முதல்வனாக கருதப்படுகிறவர். எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகா போற்றி என்று சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். அவங்க அறிவையும் வெற்றியும் கொடுக்குறவர். புராண கதைப்படி பார்வதி தேவி தன் தெய்வீக சக்தியால் மண்ணாலே விநாயகரை உருவாக்கினாங்க. பின்னாடி லார்ட் சிவா அவரை தன் மகனாக ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் விநாயகர் எல்லா கடவுள்களுக்கும் முன்னாடி வழிபட ஆரம்பித்தார். இதுவே விநாயகர் சதுர்த்தியின் முக்கிய காரணமாக நம்ம கருதப்படுகிறது. அறிவின் தெய்வத்தையும் தடைகள் நீக்கும் கடவுளையும் வணங்குற நாள். அவருக்கு பிடித்தவைன்னு பார்த்திங்கன்னா மோதகம், அதாவது கொழுக்கட்டைன்னு நம்ம எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் வச்சு கும்பிடுவோம். அது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி எருக்கம்பூ, தேங்காய், இவை எல்லாமே ஒரு பண்டிகை சின்னம் இல்லை, ஒரு வாழ்க்கை பாடம். கட்டுப்பாடு, நம்பிக்கை, அறிவு இருந்தால் எந்த தடையும் கடக்க முடியும். வரலாற்று ரீதியாக இந்த திருவிழாவை சோழர் காலத்தில் இருந்தே நடந்து வந்துட்டுருக்கு. பின்னாடி சிவாஜி மகாராஜா இந்த விழாவை மக்கள் ஒன்றிணைய ஒரு பெரிய பண்டிகை மாதிரி மாற்றினார். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் முழுக்க விநாயகர் சதுர்த்தி பெரிய செலிப்ரேஷனாக நடக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தினா ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, சரி நியூ பிகினிங் ரிமைண்டர். எல்லாருக்கும் இந்த திருநாள் நாலேஜும் சக்ஸஸும் கிடைக்கட்டும். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு உங்கள் ஊரில் விநாயகர் சிலை எவ்வளோ அடிக்கு வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் பார்க்குறேன்.